அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது முதலாம் ஆண்டு துறை சார்பாக தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பேச்சு போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்கு ஜட்ஜாக நமது ட்ரிபிள் இ துறையை சார்ந்த மிஸ்டர் சக்திவேல் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி, இந்தியன் ஸ்பேஸ் மிஷன். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்திய அரசின் முதன்மையான தேசிய பணியகம் ஆகும். இஸ்ரோ 1969 உருவாக்கப்பட்டது. தற்போது 16,000 ஊழியர்கள் இஸ்ரோவில் பணியாற்றுகின்றனர். ஏறத்தாழ 41 பில்லியன் செலவில் செயலாற்றப்படுகிறது. இந்திய அரசின் விண்வெளித்துறையின் நேரடி மேற்பார்வையில் இயங்கும் இஸ்ரோவிற்கு சோம்நாத் தலைவராக உள்ளார். இஸ்ரோ ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது. 55 ஆண்டுகள் முன்னர் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் அந்தரிக்ஷ் பவன், நியூ பெல்ரோட், பெங்களூர், இந்தியா. இஸ்ரோவின் மேலாளர் சோம்நாத் ஆவார். செலவு சுமார் 11 கோடி. இதன் இணையதளம் இஸ்ரோ இணையதளம். இஸ்ரோ உலகின் மிக பெரும் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் 6வது இடத்தில் உள்ளது. இதன் முதன்மை நோக்கம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதும் ஆகும். 1945ஆம் ஆண்டிற்கு பின்னரே இத்துறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இஸ்ரோ தனது நிறுவன காலத்திலிருந்து தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் விண்ணேற்றப்பட்டது. 1980இல் இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV மூலம் முதல் செயற்கைக்கோள் ரோகிணியை விண்ணேற்றியது. 2008ஆம் ஆண்டில் நிலவை நோக்கிய இந்தியாவின் முதல் பயணமாக சந்திராயன் 1 ஏவப்பட்டது. கடந்த ஆண்டுகளில் இஸ்ரோ இந்தியாவின் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமின்றி பிற நாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் விண்வெளி செயற்கைக்கோள் தொடர்புடைய செயல்பாடுகளை ஆற்றி வருகிறது. தனது ஏவுகணைகளையும் தனது செயற்கைக்கோள் ஏவுதிறனுக்கு பயன்படுத்தி கொண்டுள்ளது. புவி ஏவு செயற்கைக்கோள் ஏவுகலத்தை GSLV மேம்படுத்தி முழுமையும் இந்திய பொருட்களால் கட்டமைப்பதும், மனிதரியக்க விண்வெளி திட்டங்கள், மேலும் பல நிலவு புத்தாய்வுகள் மற்றும் கோளிடை ஆய்வு கருவிகள் செயல்படுத்துவதையும் ஏற்றுள்ளது. இதன் குறிக்கோள் இஸ்ரோவின் குறிக்கோளானது விண்வெளி தொழில்நுட்பங்களையும் அதன் பயன்பாடுகளையும் உருவாக்குவதன் மூலம் நாட்டுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்றுதலாகும். இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் இயந்திரவியல் துறையில் ஃபர்ஸ்ட் இயர் பயின்று வருகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ 1969ஆம் ஆண்டில் சிறந்த விஞ்ஞானி டாக்டர் விக்ரம் சாராபாய் தலைமையில் நிறுவப்பட்டது. இஸ்ரோவின் பிரதான நோக்கம் இந்தியாவிற்கு விண்வெளி தொடர்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறையில் முன்னேற்றத்தை எட்டுவதாகும். இது இந்தியாவின் தொழில்நுட்பம் முன்னணியில் உள்ள அமைப்பாக மாறியுள்ளது. இஸ்ரோவின் முக்கியமான சாதனைகள் சந்திராயன் 1 2008, மங்கள்யான் 2013 மற்றும் சாதிக்கிரான் போன்ற விண்வெளி திட்டங்கள் உள்ளனர். சந்திராயன் 1 சந்திரனில் நீர் உள்ளதை கண்டறிந்தது. மங்கள்யான் இந்தியாவில் முதல் மார்ஸ் மிஷன் ஆகும். இது மார்ஸில் வெற்றிகரமான பணி செய்தது. உலகில் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் பெரும் முன்னேற்றத்தை காட்டியது. இஸ்ரோ ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி ஆய்வு போன்ற பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தது. PSLV மற்றும் GSLV என்ற ராக்கெட்டுகள் இந்தியாவில் விண்வெளி தொழில்நுட்ப திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டுகிறது. இஸ்ரோ வானொலி, தொலைக்காட்சி, இணையவழி மற்றும் முக்கிய சேவைகள் வழங்கி இந்தியாவின் சமூக அரசியல் வளர்ச்சியின் முக்கிய பங்காற்றி வருகிறது. மேலும் இஸ்ரோ இப்பொழுது மற்ற நாடுகளின் விண்வெளி நிறுவனங்களுடன் பங்கேற்று சர்வதேச கூட்டுறவு திட்டங்களில் இணைந்து பணியாற்றுகிறது. இஸ்ரோவின் ஆராய்ச்சி உலகளவில் மரியாதை பெற்றுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி உலகில் முன்னணியில் நாடுகளில் வளர்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என்பது இந்த துறையில் செயல்படும் பிரதான அமைப்பாகும். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணம் 1960இல் ஆரம்பிப்பதில் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் முன்னேற்றம் உலக நாடுகளின் பேராண்மை அளிக்கிறது. இஸ்ரோவின் தொடக்கமானது 1969ஆம் ஆண்டில் தொலைநோக்கி முன்னோடியாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு
கடுமையான ஆய்வுகள் மற்றும் முயற்சிகளின் மூலம் இது இன்று திறமையானது ஆனால் அமைப்பாக மாறியுள்ளது. அதன் தலைமையில் இயக்குனர் பார்வை PG சிவன் போன்ற பல பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் செயல்படும் இஸ்ரோ அபார வெற்றிகளை பெற்றது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975ஆம் ஆண்டில் விண்ணில் விடப்பட்டது. இதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பத்தின் அடைந்தது. அதன் பின் பல செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள் மற்றும் விண்வெளி பிணைப்புகள் அனுப்பப்பட்டது. இந்தியாவில் சந்திரயான் 1 2008ஆம் ஆண்டில் சந்திரனுக்கு ஏவப்பட்டது. இது சந்திரனின் அடிப்படை தகவல்களை பெறும் முயற்சியில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது. மேலும் சந்திரயான் 2 திட்டம் 2019ஆம் ஆண்டில் சந்திரனின் தெற்கு கிழக்கு உச்சியில் பாய்ந்தது. மேலும் இந்தியாவின் கிளைப்டை 2013ஆம் ஆண்டில் சிரியாவிற்கு அனுப்பப்பட்டது. இதன் மூலம் இந்தியா ஒரு முனை விண்வெளி நாடு ஆக சிகப்பு கோளில் மீது ஆய்வு செய்தது. இந்த அனைத்து முயற்சிகளிலும் உலக அளவில் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வெற்றிகளை வெளிப்படுத்தியது. ஆனால் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி துறையில் வளர்ச்சிக்கு முக்கியமான அடிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த துறையில் வளர்ச்சி அதில் உள்ள அனைத்து படைப்புகளிலும் உழைப்புகளிலும் தொழில்நுட்பம் உலகில் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுவதால் இந்தியா விரைவில் புதிய ஆராய்ச்சிகளுடன் முன்னோக்கி செல்லும் நாடாக விளங்குகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் முக்கியத்துவம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதில் மட்டுமின்றி சர்வதேச நாடுகளுடன் நல்ல உறவை நிலைநாட்டுவதிலும் உள்ளது. இதனால் உலகில் பல நாடுகளும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மென்மேலும் ஜனநாயக முறையில் பாராட்டுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பற்றி. 1962ஆம் ஆண்டு இந்திய அரசு இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்காக தேசிய குழுவை இன்ஸ்க்ரோபர் மூலம் அமைத்தது. தொலைநோக்கு பார்வை கொண்ட டாக்டர் விக்ரம் சாராபாயின் மத்திய ரேகை ராக்கெட் ஏவுகணத்தை அமைத்தது. 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முந்தைய இன்ஸ்க்ரோபரை முறியடித்தது. ஒரு நாட்டின் வளர்ச்சி விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் முக்கியத்துவத்தை அடையலாம் என்று விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் திசையை வழங்கினர். பின்னர் இஸ்ரோ தேசத்திற்கு விண்வெளி அடிப்படையில் தேவைகளுக்காகவும் அதை சுயதீனம் அடைவதற்காகவும் தொழில்நுட்பத்தின் பணியை தொடங்கியது. பல ஆண்டுகளாக விண்வெளி சாமானிய மக்களின் தேவைக்காகவும் தேசிய தேவைக்காகவும் கொண்டு செல்வதை இஸ்ரோ தனது நோக்கமாகவே நிலைநிறுத்தி வருகிறது. இந்த செயல்பாட்டில் இது உலகின் 6 பெரிய விண்வெளி நிறுவனங்களில் ஒன்றாக மாறியுள்ளது மற்றும் நம்பகமான காவல் தொடர்பு மற்றும் பூமி கண்காணிப்புக்காகவும் வளர்ந்து வரும் தேவை பற்றி பூர்த்தி செய்யும் மிகப்பெரிய காவல் தொடர்பு செயற்கைக்கோளாக வளர்ந்து வருகிறது. மற்றும் ரோம் சென்டிங் ISR செயற்கைக்கோள் ஒன்றை இஸ்ரோ வழங்கி வருகிறது. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆனால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் எப்படின்னா இந்த பேப்பரில் படிச்சுட்டு இந்த மாதிரி படிக்கிற தப்பு கிடையாது. படிக்கிறத நீங்கள் மனப்பாடம். நான் இப்போ சார் சொன்ன 4 கண்டென்ட்டில் லாஸ்ட்டு கண்டென்ட் நீங்களே
புரிஞ்சு நீங்களே அனுபவப்பட்டதை பண்ணுறதுல வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதில் வந்து நல்லா நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்து பேப்பரில் எடுத்து அது யாரோ சொன்னதை நம்ம படித்தோம்னா டக்குன்னு மனப்பாடம் ஆகாது, நின்று பேச முடியாது. இப்போ நான் வந்து அந்த லாஸ்ட்டு கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆனால் என்ன பண்ணுவேன்னு தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆனால் நான் ஒரு ரோபோ உருவாக்குவேன். அந்த ரோபோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து விண்வெளிக்கு ராக்கெட்டு, மனிதர்கள், நாய்கள் இந்த மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. நாம் வந்து ரோபோ புதுசாக நம்ம வந்து யாரும் செய்யாததை தான் நாம் செஞ்சு காமிக்கணும். இன்னொருத்தங்க செஞ்சதை வந்து நம்ம செஞ்சு காமிக்க முடியாது. இப்போ எப்படின்னு யதார்த்தத்துக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் நிலாவில் வந்து முதல் கால் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவீங்க. ரெண்டாவது கால் வச்சது யார்? எட்வின் ஆல்ட்ரின்ங்கிறதா கால் வச்சார். அவர் பேர் யாருக்காச்சும் சொன்னால் தெரியுமா? தெரியாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேர் தான் சொல்லணும். நம்ம ரெண்டாவது என்ன தான் கண்டுபிடிச்சாலுமே அது வந்து யாரும் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா, யாருமே செய்யாததை நாம் புதுசாக கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தங்க செஞ்சுருக்காங்கன்னு அதை பண்ணி நம்ம காப்பி அடித்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம பண்ணுவோம், டே அவன் பண்ணாது இவன் பண்ணிட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஒரு ரோபோ உருவாக்குறோம். நான் வந்து ஒரு ரோபோ உருவாக்குறேன். அந்த ரோபோ உருவாக்கி ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று மண்ணுக்கடியை, அப்புறமேட்டு மேலே கீழேயும் மேலேயும். மண்ணுக்கடியை வந்து நம்ம வந்து மண்ணை தோண்டி போர்வெல் போட்டிருக்காங்க, நம்ம நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வந்து மண்ணுக்கடியே போர் போட முடியும். அதுக்கப்புறம் போனால் ஹீட்டு, ப்ரெஷரு, மேலே வெடிச்சிடும் எந்த பொருள் போனாலுமே. நாம் ஒரு ரோபோ கண்டுபிடிச்சா அந்த ரோபோக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ணணும், எப்படி அந்த உள்ளே போனால் அந்த ஹீட்டு எப்படி தாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வந்து இப்போ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கீழே போணுச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு இதாகாதா, பூமிக்கடி எவ்வளோ தூரம் போக முடியும், பூமி ஓட்டை போட முடியுமா, ஓட்டை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு என்னோட குறிக்கோள் இருக்குது. ரெண்டாவது வந்து நாம் மேலே விண்வெளியில் அதே மாதிரி தான் அதே ரோபோட்டை வச்சு மேலே வந்து இப்போ நம்ம சந்திரயான் 1 விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த 1ல் வந்து சூரிய ஒளி மூலமாக சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, அதே மாதிரி சூரிய ஒளி இல்லாமலும் பேட்ரி இல்லாமலும் நாம்ளே ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும். சூரிய ஒளி இருக்கக்கூடாது, பேட்ரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி இப்போ மேக்னெட்டிக்கில் கரண்ட் எடுக்காங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி நம்ம கரண்ட் எடுக்கலாம். மேலே மேக்னெட்டிக் வந்து ஃபோர்ஸ், இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸிங்க ஆக்டாவுக்குள்ளே வந்து கரண்ட்டு மோட்டர் சுற்றுது. அதே மாதிரி நாம் மேலே யூஸ் பண்ணோம்னா அது வந்து மேக்னெட்டிக், நம்மளுக்கு வந்து அங்கே எந்த இதுவுமே தேவை கிடையாது. மேக்னெட்டிக் வந்து அதிலே இது இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே மேலே போயிட்டோம்னா மேலே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறேன்ட்டு பார்த்துட்டு அங்கே போய் நம்ம நிலாவில் வாழ முடியுமா, இல்லை வேறு எது கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்களில் நம்மளை மாதிரி மனிதர்கள் வாழ்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு நாம் வந்து பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நான் ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இப்போ நான் வர வரைக்குமே எந்த இதுவுமே நான் நோக்கத்தோட வரல. நாம் இது தான் பேச போகிறோம், நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நான் கண்டென்ட் எடுக்கணுன்ட்டு வந்தேன். ஆனால் வந்து நீங்கள் பேசுறதை வச்சு நான் கண்டென்ட் எடுக்க வந்தேன். நானே ஒன்று யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் இதுதான் அது. இப்போ எனக்கு வாய்ப்பு வழங்கிய ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசிக்கொண்டுள்ள தலைப்பு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இந்திய அரசின் முதன்மையான தேசிய விண்வெளி முகமையாகும். பெங்களூரில் தலைமை பணியம் கொண்ட இஸ்ரோ 1969 உருவாக்கப்பட்டது. தற்போது 16,000 ஊழியர்கள் இஸ்ரோவில் பணியாற்றுகின்றனர். ஏறத்தாழ 41 பில்லியன் செலவில் செயல்படுகின்றனர். இந்திய அரசின் விண்வெளித்துறையின் நேரடி மேற்பார்வை இயங்கும் இஸ்ரோவிற்கு சோம்நாத் தலைவராக உள்ளார். இஸ்ரோ உலகின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் 6வதாக உள்ளது. இதன் முதன்மை நோக்கமாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதுமே ஆகும். இஸ்ரோ தனது நிறுவன காலத்தில் தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இஸ்ரோவில் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் விண்ணேற்றப்பட்டது. 1980இல் இந்தியாவின் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV-3 மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோகிணியை விண்ணேற்றியது. தொடர்ந்து செயற்கைக்கோள்களை முனைய சுற்றுப்பாதையில் ஏவத்தக்க முனைய துணைக்கோள் ஏவுகலம் PSLV மற்றும் புவிநிலை சுற்றுப்பாதையை ஏவத்தக்க GSLV என்ற 2 ஏவுகலத்தை வடிவமைக்க காட்டியது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் 1ஆம் ஆண்டு இயந்திரவியல் துறை பயின்று வந்தேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பத்தின் இந்தியர்களின் பங்களிப்பு. இந்தியர்களின் அறிவியல் தொழில்நுட்பங்களில் பெரும் பங்களிப்புகளை செய்துள்ளேன். ஆய்வு, கண்டுபிடிப்பு, புதுமை மற்றும் முன்னேற்றங்களை இந்தியர்களின் தொன்மையான அறிவியல் பராமரிக்கும் இந்த பங்களிப்புகளை உலக அறியப்பட்டுள்ளன. பல துறைகளின் இந்தியர்கள் முன்னணி பங்கேற்றின் பல உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
பொதுவான அறிவியல் துறையின் இந்தியாவின் பங்களிப்பு. கணினி அறிவியல். இந்தியர்களின் கணினி அறிவியல் மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்துள்ளனர். இந்தியர்களின் பிடி கணினி செயல்பாடு மற்றும் உருவாக்கப்பட்டுள்ளன மற்றும் நாடுகளின் போட்டியிட முடிந்துள்ளது. மேலும் டெலிகிராம், இன்டர்நெட் போன்ற தொழில்நுட்பங்கள் இயந்திரவியல் மூலமாகும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் ராஜகுமாரி. நான் முதலாம் ஆண்டு ட்ரிபிள் துறையில் பயின்று வருகிறேன். நான் உங்கள் முன் பேச வந்த தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பத்தின் இந்தியர் பங்களிப்பு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் பிரதமர் மந்திரி ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் உயர்கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக சீர்திருத்தங்களை தொடங்கினார். தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவதற்காக அறிஞர்கள் மற்றும் தொழில் முன்னோர் 22 பேர் கொண்ட குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி ஆகஸ்ட் 18, 1951 அன்று மேற்கு வங்காளத்தில் கான்பூரில் கல்வி அமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது. 1950களின் பிற்பகுதியிலும் 1960 முற்பகுதியிலும் RECகளுடன் இப்பொழுது தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் NIT இணைந்து பம்பை, சென்னை, கான்பூர் மற்றும் டெல்லி மேலும் பல IITகள் விரைவில் திறக்கப்பட்டன. 1900 தொடங்கியது. 1974 மே 18 அன்று பொக்ரானில் முதல் அணுசக்தி சோதனை வெடித்து பிறகும் கூட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இந்திய விண்வெளி திட்டத்துக்கு விரைவாக உருவாக்கியது. இந்தியாவில் அணுசக்தி மேம்படுத்த உதவியது. நிறுவனங்கள் மற்றும் வசதிகள். இதில் முதலாவது இந்தியாவில் உள்ள அறிவியல் கல்விக் கூட்டங்கள். இந்தியாவில் அறிவியல் அகாடமி என்று கருத்து இந்திய சுதந்திரத்தை இயக்கத்துடன் சேர்ந்து உருவாக்கியுள்ளது. இந்திய தேசிய அறிவியல் அகாடமி, இந்திய அறிவியல் அகாடமி மற்றும் தேசிய அறிவியல் அகாடமி இந்தியா ஆகிய 3 அகாடமி அறிவிகள் சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில் 1947க்கு முன் 1930 மற்றும் 1935க்கு இடையே நிறுவப்பட்டன. அனைவருக்கும் இனிய எனது மாலை வணக்கம். இன்று முதலாம் ஆண்டு மின்னியல் துறையில் பயின்று வருகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி பங்களிப்பு. இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியில் நாம் பெருமிதம் கொள்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. உலக சிவிலைசேஷன்களில் ஒன்றாக இருந்த இந்தியா பண்டைய காலத்திலிருந்தே அறிவியல் மற்றும் கணிதத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளது. பண்டைய இந்தியாவின் அறிவியல் பங்களிப்பு. கணிதம். இந்தியா சுழியை கண்டுபிடித்த நாடு ஆரியபட்டா தனது ஆரியபட்டியம் கணித நூலில் பை மதிப்பை கண்டுபிடித்து டெசிமல் கணித முறையை உருவாக்கினார். பிரம்மகுப்தர் எண்களின் குணாதிசயங்களை விளக்கினார். விகிருதி, வேராகமிகிர் மற்றும் பாஸ்கராசிரியர் போன்றோர் வானியல் துறையில் முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்தனர். மருத்துவம். சுஸ்ருதர் மற்றும் சரகர் மருத்துவத்தில் முக்கிய பங்களிப்பு செய்து பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றிய முதல் குறிப்புகளை தந்தனர். நவீன இந்தியாவின் அறிவியல் பங்களிப்பு. CV ராமன் ஒளியின் ராமன் எஃபெக்ட் பற்றிய ஆய்விற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். சந்திரசேகர் நட்சத்திரங்களின் வாழ்நாள் பற்றிய சந்திரன் லிமிட் கருத்தை முன்வைத்து நோபல் பரிசு பெற்றார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் முன்பு எடுத்துள்ள தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியர்களின் பங்களிப்பு. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 4 முக்கிய கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது அறிவியல் கொள்கை தீர்மானம், SPR 1958, தொழில்நுட்ப கொள்கை அறிக்கை 1983, SPR 1958 அறிவியல் நுட்ப கொள்கை அறிக்கை 1983, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை 2003, STP 2003 மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு கொள்கை 2013, STIP 2013. இந்த கட்டுரை இன்று நாம் காணும் STI சுற்றுச்சூழல் அமைப்பு என்று உருவானது என்பது பற்றிய ஒரு பின்னோக்கி பார்க்க முயற்சிக்கும். அறிவியல் கொள்கை தீர்மானம் SPR 1958. நமது முதல் பெரிய அறிவியல் கொள்கை 1958ஆம் ஆண்டு முதல் உருவாக்கப்பட்டது. இந்த கொள்கை ஆவணம் அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அரசாங்கத்தால் வரைவு செய்யப்பட்டது. SPR அரசாங்கத்தால் 1958 இந்தியாவில் அறிவியல் முயற்சி மற்றும் அறிவியல் மனப்பான்பு அடித்தளமிட்டது. இந்தியாவை ஒரு நலன்புரி நாடாக நேரு கற்பனை செய்தார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜவஹர். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ISRO என்பது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பாகும். இதன் தலைமை செயற்பாட்டாளர் PV மஞ்சு என்பவராகவும் 1969 மஞ்சு ஆண்டில் திருப்பூர் சுப்பையா நிறுவப்பட்ட இந்த அமைப்பின் முக்கிய பங்கு விண்வெளி முயற்சிகளை முன்னிலைப்படுத்துவது ஆகும். ISRO சந்திராயன், மங்கள்யான், கிரகசான், சந்தா என பல அலைகளை விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனை படைத்துள்ளது. இந்தியா தற்போது விண்வெளி மற்றும் உலக நாடுகளில் சேவை இயக்கங்களை செய்கின்றது. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அறிவியல் தொழில்நுட்ப இந்தியர்களின் வளர்ச்சி. மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது ஒரு அழகிய பொன்மொழி. உணவு உடை இருப்பிடம் என்பது அடிப்படை தேவைகள். இதில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் அடிப்படையாகிவிட்டது. தற்போது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது பன்மடங்கு வேகத்தில் வளர்ச்சியினை அடைந்துள்ளது. தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது. இது வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது. ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் மாலை தூங்கும் வரை உள்ள அனைத்து செயல்பாடுகளிலும் தொழில்துறை வளர்ச்சி காணப்படுகிறது. தொழில்துறை வளர்ச்சி என்பது பொருள் உற்பத்தி மற்றும் சேவைகளை செய்ய பயன்படும் ஒரு அறிவியல் நுட்பமாகும். தொழில்துறை வளர்ச்சி பல நன்மைகளை கொண்டுள்ளது. கல்வி எங்கிருந்தாலும் இணையதளத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. தொலைபேசி, இணையம், சமூக வலைத்தளங்கள் மூலமாக உலகில் எங்கிருந்தாலும் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி. இந்திய விண்வெளி சாதனைகளை பற்றி பேசுவதற்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நமது நாடு இந்திய தொழில்நுட்பத்தின் மிகுந்த வளர்ச்சி உலகிலாகிய முன்னணி விண்வெளி நாடாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாகும். முக்கிய சாதனைகள்: ஆரியப்பட்ட 1975ஆம் ஆண்டு முதல் விண்வெளி சாதனையாகும். இது நமது வெற்றிகளுக்கு அடித்தளமாக உள்ளது. சந்திரயான் 1 2008 சந்திரனில் நீர் இருப்பதா என்று கண்டறிய அனுப்பப்பட்டதாகும் முதல் இந்திய மிஷன் ஆகும். மங்கள்யான் 2013 இந்திய முதல் மங்களகரமான சிறப்பு மிக குறைந்த செலவில் ஒரே முயற்சியிலே மங்கள்யான் வெற்றி கண்டு முதல் நாடாகும். சந்திரயான் 2019 சந்திரயான் 3 2023 சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவிற்கு தெற்கு பகுதியில் தரையிறக்கி இந்தியாவை அந்த சாதனையை பெற முதல் நாடாக மாற்றியது. ஆதித்யா L1 2023 இந்தியாவின் முதல் சூரிய ஆராய்ச்சி செயற்கைக்கோளாகும். ககன்யான் இந்திய முதல் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமாகும். இந்திய விண்வெளி சாதனைகளை நாடு முழுவதும் பெருமையாக சேர்த்துள்ளன. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் வே. சந்தியா. நான் முதலாம் ஆண்டு EEE துறையில் பயின்று வருகிறேன். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றம். தொழில்நுட்பம் என்ற சொல் டெக்னோ மற்றும் லோகோஸ் என்ற 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வந்தது. டெக்னோ என்றால் கலைத்திறன்கள் அல்லது கைவினை மற்றும் லோகோஸ் என்பது உள்நோக்கிய சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு சொல் அல்லது வெளிப்பாடு. எனவே தொழில்நுட்பம் என்பது ஒரு இலக்கை அடைய ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் திறன் என்று பொருள். ஆனால் இப்போதெல்லாம் தொழில்நுட்பம் என்ற சொல் முக்கியமாக ஒரு சிக்கலை தீர்க்க கருவிகள், இயந்திரங்கள், நுட்பங்கள், கைவினைப் பொருட்கள், அமைப்புகள் மற்றும் அமைப்பு முறைகள் பற்றி அறிவை குறிக்கிறது. இன்று தொழில்நுட்ப முன்னேற்றம் மனித இனத்திற்கு அவர்களின் இயற்கை சூழலை கட்டுப்படுத்தவும் மாற்றியமைக்கவும் திறனை வழங்கியுள்ளது. தொழில்நுட்பத்தில் நம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிவிட்டது என்பதை பார்ப்போம். தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு புதுமைகளும் வளர்ச்சியும் நிகழ்ந்தன. அவை நம் வாழ்வில் பல்வேறு வழிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிப்புடன் நாம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறோம். சுற்றுச்சூழலை மாற்றும், நமது வாழ்நாளை நீட்டிக்கும், பெரிய மற்றும் ஒன்றோடு ஒன்றிணைக்கப்பட்ட சமூகங்களை உருவாக்கும் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய பல்வேறு புதிய விஷயங்களை
ஆராயும் திறன் நமக்கு உள்ளது. இன்று காலை முதல் மாலை வரை எளிமையான நெயில் கட்டர் முதல் தொலைக்காட்சி மற்றும் தனிப்பட்ட மடிக்கணினி வரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். மொபைல் ஃபோன்கள், சமையலறை, மின்சார குக்கர்கள், தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி மற்றும் இணைய வசதிகள், ரயில் பாதைகள், விமான வழிகள் போன்ற பிற பெரிய தகவல் தொடர்பு அமைப்புகள் என நம் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் தொழில்நுட்பம் தொட்டுள்ளது. இதனால் மனிதன் வாழ்க்கையில் தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பிரகாஷ். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து வருகிறேன். நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆகினால் அறிவியல் என்பது உலகை புரிந்து கொள்வதற்கும் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கும் மிகவும் முக்கியமான ஒரு துறையாகும். குழந்தை பருவத்திலேயே அறிவியல் புத்தகங்களை ஆர்வத்துடன் படித்து சோதனைகளை செய்து பார்த்த அனுபவம் எனக்கு அறிவியல் மீது அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தியது. எனவே எனது கனவு ஒரு அறிவியல் அறிஞராக மாறுவது. அறிவியல் அறிஞராக என்ன செய்வேன்? நான் ஒரு அறிவியல் அறிஞராக மாறினால் என்னுடைய ஆராய்ச்சிகளின் மூலம் உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ஆர்வம் வேதியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் புறமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுத்தாத புதிய எரிசக்திகள் மூலம் கண்டுபிடிப்பு முயற்சி செய்வேன். உதாரணமாக கரியமில வாயு குறைவான எரிபொருள்களை உருவாக்குவதற்கு புதிய முறைகளை கண்டுபிடிக்கலாம். இதனால் உலகளவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை குறைக்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எனது பங்கு. இப்போது உலகம் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை சந்திக்கிறது. அர்பன் காற்று மாசுபாடு, குடிநீர் தட்டுப்பாடு போன்ற மனிதர்களை ஆரோக்கியத்திற்கும் இயக்கத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றன. எனவே நான் ஒரு அறிவியல் அறிஞராக மாறினால் இதை தீர்க்க புதிய உத்தியபூர்வமாக முறைகளை உருவாக்க முனைவேன். மிக வேகமாக மணலையும் மண் வளத்தையும் உறிஞ்சும் மரங்களை உருவாக்கும் ஜெனடிக் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி செய்வேன். இதன் மூலம் வறண்ட பகுதிகளில் கூட விவசாயம் செய்ய உதவ முடியும். மனித உடல் ஆராய்ச்சியில் வளர்ச்சி. மனித உடல் செயல்பாடு இன்னும் பல புதிர்களை கொண்டுள்ளது. பல நோய்களுக்கு மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் சில நோய்களுக்கு இன்னும் முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. அதுபோல் மனித மூளை முழுவதுமாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் ப. ஹரிவர்ஷினி. நான் முதலாம் ஆண்டு ட்ரிபிள் இ துறையில் பயின்று வருகிறேன். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியாவின் விண்வெளி நிறுவனம் ஆகும். இந்த அமைப்பு அறிவியல், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டுள்ளது. இது இந்தியாவிற்கும் மனித குலத்திற்கும் விண்வெளியின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்கிறது. இஸ்ரோ என்பது இந்திய அரசின் விண்வெளி துறையில் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த துறை முதன்மையாக இஸ்ரோவிற்குள் உள்ள பல்வேறு மையங்கள் அல்லது அலகுகள் மூலம் இந்திய விண்வெளி திட்டத்தை செயல்படுத்துகிறது. முன்னதாக இஸ்ரோ இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழுவாக காஸ்பார் இருந்தது. இது டாக்டர் விக்ரம் ஏ. சாராபாயின் கற்பனையின்படி 1962ஆம் ஆண்டு இந்திய அரசால் அமைக்கப்பட்டது. இஸ்ரோ ஆகஸ்ட் 15, 1969 அன்று உருவாக்கப்பட்டது. மேலும் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான விரிவாக்கப்பட்ட பங்கோடு காஸ்பாரை மாற்றியது. 1972ஆம் ஆண்டு DOS அமைக்கப்பட்டு இஸ்ரோ DOS-இன் கீழ் கொண்டு வரப்பட்டது. இஸ்ரோ DOS-இன் முதன்மையான நோக்கம் பல்வேறு தேசிய தேவைகளுக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை உருவாக்கி பயன்படுத்துவதாகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற இஸ்ரோ தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் வானிலை சேவைகள், வள கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை, விண்வெளி அடிப்படையிலான வழி செலுத்துதல் சேவைகளுக்கான முக்கிய விண்வெளி அமைப்புகளை நிறுவியுள்ளது. செயற்கைக்கோள்களை தேவையான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த இஸ்ரோ செயற்கைக்கோள் ஏவுதள வாகனங்களான PSLV மற்றும் GSLV-ஐ உருவாக்கியுள்ளது. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் ஒரு அறிவியல் அறிஞர் ஆனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயிங்க சார். விவசாயத்தில் வந்து சார் முக்கியமாக இப்போ வந்து எத்தனையோ ஒரு இயற்கை மூலியமாக பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து நிறையா ஆயிடுச்சுங்க சார். எப்படி சொல்கிறது, கண்டுபிடிப்புகள் அறிவியலில் பார்த்திங்கன்னா நிறையா கண்டுபிடிப்புகள் ஆயிடுச்சுங்க சார். நம்ம விவசாயத்தில் ஒன்றும் ஆகலைங்க சார். இப்போ எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயிங்க சார். டெய்லி காலையில் வயல் ஏறிட்டு சாயந்தரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு காலை பார்த்திங்கன்னா சத்தியமாக முள்ளாக இருக்குங்க சார். எனக்கு பார்க்குறக்கு கண் கலங்கிருங்க சார். அதனால சார் நான் வந்து இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேங்க சார். விவசாயத்துலைங்க சார் முக்கியமாக வந்து இந்த சேத்துலேயே தான் வேலை செய்வாங்க. அதில் வந்துங்க சார் இப்போ வந்து ஒரு மிஷினாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அந்த மிஷின்லைங்க சார் சேத்துல என்னென்ன பொருளுங்கிறது ரன்னிங் ஆக முடியுமோ அதே மாதிரி இப்போ வந்து நாட்டு நட்டோம்னா அது வந்து மனுஷன்தான் போய் அந்த நாட்டு நட முடியும். விஸ்குன்னு வந்து பாம்பு இது இருந்துச்சுன்னா விஸ்குன்னு கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு வம்பாயிருங்க சார். இயந்திரம் கண்டுபிடிக்கிற மூலயமா நாம் அந்த
நாட்டை நட்டுகிட்டே வரலாம் இல்லைங்க சார். அதே மாதிரி அதுக்கு இயந்திரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க சார், சார்ஜ் பண்ணால் போதுங்க சார். மனுஷனுக்கு எத்தனை ஆயிடுச்சுன்னா யாருங்க சார் கண்டுபிடிப்பாங்க? இதுவும் இருக்குங்க சார். இது மாதிரி நிறைய டைம் கண்டுபிடிக்கலாங்க சார். நன்றி. முதற்கண் வணக்கம். இங்கே கூடியுள்ள நடுவர்கள், ஆசிரியர்கள், என் சக போட்டியாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியர்களின் பங்கு. இந்தியா ஒரு கலாச்சார பாரம்பரிய மிகுந்த தேசம் மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் உலகளாவிய முன்னணி நாடாக திகழ்கிறது. அறிவியல் என்பது ஒரு தேசத்தின் புனித பணி என்று சொல்லியவர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உண்மையிலும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பின்னால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு மிகப்பெரியதாக உள்ளது. பண்டைய இந்தியாவின் அறிவியல் சாதனைகள் இந்தியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணிதம், வானியல், மருத்துவம், கட்டிடக்கலை போன்ற விஷயங்கள் மிகுந்த குறைவு பெற்றிருந்தன. ஆரியபட்டா அவர்கள் கண்டுபிடித்தது பூமி சுழல்கிறது, பூஜ்ஜியம் கண்டுபிடித்தவர். இஸ்ரோ உலகின் முதல் அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்தவர். இன்றைய இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரோ உலகை ஆச்சரியப்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சந்திரனில் வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் இந்திய விண்கலம் மாங்கல்யான் மிக குறைந்த செலவில் மார்ஸ் கிரகத்தை அடைந்த முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது. ஆந்திர கோள்களன் 2025 மனிதனை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் திட்டம். தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு டிஜிட்டல் இந்தியா நாட்டை டிஜிட்டல் மயமாக்கிய மொபைல் ஃபோன், UPI, ஆதார் மற்றும் கவர்னன்ஸ் திட்டங்கள். மென்பொருள் துறையில் IT செக்டார் இந்தியா உலகின் மிகப்பெரிய IT ஹப் ஆக மாற்றியுள்ளது. TCE, இன்ஃபோஎஸ், விப்ரோ போன்ற நிறுவனங்கள் உலகம் முழுவதும் தனித்துவமாக செயல்படுகின்றன. பயோடெக்னாலஜி, மருத்துவம், கொரோனா காலத்தில் கோவேக்சின், கோவைட். நன்றி, வணக்கம். Good evening everyone. I am M. Ravinder from first year EEE department. Now I talk about the topic the Indian space mission. Today I am honored to speak about India's most remarkable achievement. India's journey space exploration is a story of determination, innovation and excellence. The Indian Space Research Organization as founded in 1969 has made India a global leader of space technology. ISRO launched its first satellite Aryabhatta in 1975. India has reached a new height in space exploration. One of most celebrated mission was Chandrayaan-1 in 2008, which discovered water molecule on the moon. Then in 2014, India made history by becoming the first country to reach the Mars on its first attempt with Mangalyaan Mars orbiter mission. Indian space program continued to break barriers with Chandrayaan-2 in 2019 and Chandrayaan-3 2023, which successfully launched the moon South Pole, making India the first nation to do so. Moreover, the Aditya L1 mission successfully landed. In the future, ISRO aims to send humans into space with Gangayaan, a historic mission that will place India among the elite group of nations. Thank you for this opportunity. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னா, நான் ஒரு அறிவியல் அறிஞராக மாறினால். நான் ஒரு அறிவியல் அறிஞராக மாறினா நான் ஒரு ஏர் கார் செய்வேன். அதுக்கு இன்ஜின், பெட்ரோல், டீசல் எதுவுமே தேவையில்லை. கரண்ட்டு, நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட எக்ஸாம்பிள் பிரகாரம் செய்ய போகிறேன். இந்த எவரி ரியாக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் செய்ய போகிறேன். அதை ஒரு ஏர்லேயே இயங்கக்கூடியது. அதுக்கு பேட்ரி எதுவுமே தேவையில்லை. நான் ஒரு வருங்காலத்தில் அதுதான் நான் செய்ய போகிறேன். பேச வந்துள்ள தலைப்பு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பற்றி பேசும்போது நமக்கு பெருமை படிக்க வேண்டிய பல முக்கிய செயல்பாடுகள் உள்ளது. இந்தியா அதன் விண்வெளி ஆராய்ச்சியின் ஒரு முன்னணி நாடாக மாறியுள்ளது. இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கிய அமைப்பு ISRO, இந்தியா ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று அமைக்கப்பட்டுள்ளது. ISRO 1969 நிறுவப்பட்டது மற்றும் அதன் முன்னணி விஞ்ஞானி சிவன் மற்றும் சக விஞ்ஞானிகள் இணைந்து விண்வெளி ஆராய்ச்சிகளில் வெற்றி முக்கிய காரணிகளாக விளங்கியுள்ளது. இந்த அமைப்பு பல முக்கிய விண்வெளி ஆராய்ச்சிகளின் முன்னெடுத்து உலகிலேயே சிறந்த நாடுகளில் போட்டியிடுகிறது.
இந்திய விண்வெளி திட்டங்களின் மிக முக்கியமான ஒன்று மங்கள்யான் செயல்படுத்தப்படுகிறது. அதன் 2013ஆம் ஆண்டில் இந்தியா மார்ச் கிரகத்தில் வெற்றிகரமாக அடைந்தது. நான் இப்பொழுது பேச வந்த தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியர்களின் பங்கு. இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியை அளித்த முக்கியமான பங்கு உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டதாகும். பண்டைய காலத்திலிருந்து அரபிக் பாஸ்கரா போன்ற அறிஞர்கள் கணித வணிகத்தில் பெருமை அளித்தனர். 0 என்னும் எண்ணை கண்டுபிடித்து இந்தியாவில் மிகப்பெரிய கொடையாகும். நாடோடி மருத்துவம், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் போன்ற இந்திய பாரம்பரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் இந்திய பாரம்பரிய சாதனைகளில் சமீபத்தில் சி.வி. ராமன், அப்துல் கலாம், எஸ். சிவம் போன்ற இந்திய விண்வெளியாளர்கள் உலகளவு கண்டுபிடிப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இஸ்ரோ, மங்கள்யான், கிரகணா, சந்திரா என பல அணுக்களை விண்ணில் ஆராய்ச்சி சாதனை படைத்துள்ளது. இந்தியா தற்போது விண்வெளியில் உலக அளவில் சேவை செய்து வந்துள்ளது. அப்புறம் நம்ம டெலிவரியில ஏற்றம் இறக்கணும், மாடுலேஷன் சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அதிகமாக இருக்கணும், சவுண்ட் அதிகமாக சொல்லணும், எந்த இடத்துல அந்த மாடுலேஷன் குறைக்கணும், அது 2வது விஷயம். 3வது கொடுக்கப்பட்ட தலைப்பை ஒட்டி தான் நம்ம பேசலாம். கண்டென்ட் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பை ஒட்டி தான் இருக்கா, இந்த 3 விஷயம் தான் மெயினாக பேசிக்கிட்டே பார்க்கலாம். சொல்லக்கூடியதா ஒன்று நல்லா போல்டாக இருக்கணும், சட்டமான பொருளாக இருந்தால் அங்கே டெலிவரி பண்ணும்போது நல்லா சட்டமாக பேசணும். ஆடியன்ஸை பார்த்து கை கான்டாக்ட் பண்ணணும், நேரம் பார்த்து பேசணும். புரியுதா? அப்புறம் நல்ல கைகாலெல்லாம் அசைச்சு பேசணும். கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் ஆவேசமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல தனிச்சு பேசணும். அப்புறம் நம்ம டாப்பிக்கை ஒட்டி தான் பேசணுமா. இந்த 3 விஷயங்கள் தான் பேச்சு போட்டியில் மெயினாக நோட் பண்ணுவோம். சரியா?